India's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Charanam Homes brand of trust. 5,000 square feet வாங்கினா 5,000 square feet free. முதல்ல சென்னை கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குது. ரொம்ப பெருசாக இல்லாமல் ஏதோ ஒரு டிசாஸ்டர் சின்னதாக இருக்கிறதுக்கான சான்ஸ். ஸோ தண்ணி சம்மந்தப்பட்டது மேபி வரத்துக்கான சான்சஸ் இருக்குங்கிறத இது ரெப்ரசன்ட். நோய் தொற்றுங்கிறது வந்து போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா பிகாஸ் வந்து இது கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் ஃபினான்ஸ் வைஸ் கொஞ்சம். ஏன்னா ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் டேரோ ட்ரேடர் நிஷாந்த் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். புத்தாண்டு பக்கத்தில் வந்துருச்சு 2025. எப்போவுமே ஒரு நியூ இயர் வர்றப்ப நமக்கு எப்படி இருக்கும், இந்த நாள் எப்படி இருக்கும், இந்த இயர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் வந்து மக்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு ராசி பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகம் ஜோசியம்னு நிறைய இருந்தாலும் இப்போ டேரோ ரீடிங்கில் பொதுவாக 2025க்கான பொது பலன் இந்த நாட்டில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுமா? கண்டிப்பாக. சார், இப்போது 2025 நான் ஒரு சில விஷயங்கள் கேட்குறேன், அதுக்கு நீங்கள் வந்து எடுங்க. முதல்ல சென்னை. இப்போ எப்போவுமே ஒரு இயர் எண்டு வரும்போது சென்னை ஒரு டிசாஸ்டரை சந்திக்கும். மோஸ்ட்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த 2024 அந்த மாதிரி ஒரு டிசாஸ்டரை சந்திச்சுட்டு இந்த நியூ இயர் வந்து ஆரம்பிக்குமா இல்லை எப்படி பார்க்கலாமா? கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குது. சின்னதாக ஒரு ரொம்ப பெருசாக இல்லாமல் ஏதோ ஒரு டிசாஸ்டர் சின்னதாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு சின்ன வெள்ளம் வந்து தான் அடுத்து. ஆமாம், எதாக இருந்தாலும் அது நம்ம எவ்ரி இயர் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். இதுலேயும் கொஞ்சம் எஸ்ன்னு தான் வந்திருக்கு. ஆனால் அது பெருசாக இதுவாக பாதிப்புங்கிறது ரொம்ப பெருசாக நம்மளை அடி வாங்குற அளவுக்குலாம் இருக்காது. இப்போ லாஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய அளவில் நடந்தது, அந்த அளவுக்கு இருக்குமா இல்லை ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குமா? ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் கப்ஸு அப்படிங்கிற ஒரு விஷயம். கப்ஸுனாலே வந்து நம்ம நீர் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொன்னேன். இப்போ திரும்ப எடுக்கும்போது எல்லாமே கப்ஸாக தான் நம்மளுக்கு வந்துட்டு நிற்குது திரும்பவும். ஸோ தண்ணி சம்மந்தப்பட்டது மேபி வரத்துக்கான சான்சஸ் இருக்குங்கிறத இது ரெப்ரசன்ட் பண்ணிகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பேசும்போதே வந்து கப்ஸுங்கிறப்போ நம்ம வாட்டர்னு சொன்னோம். ஸோ ஒவ்வொரு கார்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணோம்ல பஞ்சபூத சக்திங்கிறப்போ. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா திருப்பி ஃபஸ்ட்டு கார்டு எடுத்துப்போம் கப்ஸு, செகண்டோ கப்ஸுங்கிறப்போ நீர் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை தான் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. ஸோ அது நம்ம பழகின விஷயம் தான் வழக்கமாக. 2025ல் இந்த மாதிரியான இப்போ ஒவ்வொரு தடவை வர்றப்பவும் இப்போ கொரோனா ஆரம்பித்ததுலேருந்தே அந்த பயம் வந்து நியூ இயர் வர்றப்ப அடுத்த வருஷம் ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி கொடுநோய் தொற்று அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? அது வந்து ஜென்ரலாக நோய் தொற்றுங்கிறது வந்து போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா பிகாஸ் வந்து இதை ஸ்டாக்னண்ட்டாக நிற்கிற மாதிரி அவ்வளோ இதுவாக இருக்காது, வந்து அப்படியே போயிடும். அது எப்போ மாதிரி அது வேலையை பார்த்துட்டு இருக்கோன்றீங்க. ஸோ அதுதான் பிகாஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேன்ஸ் வித் ஹார்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 ஆஃப் வேன்ஸ். இந்த 6 ஆஃப் வேன்ஸ் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இதில் வந்து டோட்டலாக வந்து ஒரு குதிரை மேலே ஒருத்தர் உட்காந்துட்டு வேன்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே தான் போய்கிட்டே இருக்கும். ஆமாம். ஸோ வேன்ஸ் அப்படின்னாலே சேஞ்சு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது பாட்டு போயிடும். வந்து 2025 பொறுத்தவரை தமிழகத்திற்கு வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு முக்கியமான வருஷம். ஏன்னா வந்து கம்மிங் 4th ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் வருது. அப்படிங்கிறப்ப இந்த அரசியல்வாதிகளுக்கு அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்? ஒட்டு மொத்தமாக கேட்குறேன், நாட்டு இந்த பார்ட்டி அந்த பார்ட்டின்னு இல்லாமல் அரசியல் களம் எப்படி இருக்கும்? ஸோ த 6 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ஒரு பார்ட்டியில் இருக்கவங்க இன்னொரு பார்ட்டியில் ஜாயின் பண்ணலாம். அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ் நிறைய நடக்கும். ஓகே, ஒரு கட்சியிலேருந்து புது கட்சிக்கு நிறைய போகலாம். ஆமாம். ஸோ அந்த மாதிரி இது நிறைய சேஞ்சஸ் நிறைய நடக்கும். ஓகே, இப்போ ஃபைனான்ஸ் பொறுத்தவரை மக்களுக்கு வந்து இப்போது இந்த டிமானிட்டைசேஷன்லாம் வந்த பிறகு ஒட்டுமொத்தமாக நம்ம ஃபைனான்ஸுங்கிறதும் இப்போ பொது பலனில் வந்துருச்சு. இப்போ மக்கள் ஃபைனான்ஸில் எப்படி இருப்பாங்க? நான் கேட்குறது ஒரு சாமானிய மக்கள், ஒரு மிடில் கிளாஸ் மக்களுக்கு இந்த ராசி பலன் ஆர் டேரோ ட்ரேடிங் எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் ஃபினான்ஸ் வைஸ் கொஞ்சம். ஏன்னா ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கு. கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அதை நம்ம மேனேஜ் பண்ணி தான் ஆகணும் வழக்கம் போல். ஆமாம், ஸ்வாட்ஸ் ஏன்னா வந்துருக்கு. உங்கள் பார்த்தீங்கன்னாலே ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா கத்தே வந்துடுச்சு. ஓகே, ஸோ அப்போ கொஞ்சம் இருக்க தான். இதனுடைய எக்ஸாக்ட் அர்த்தம் என்ன? இது பார்த்தீங்கன்னா த கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ்
அப்படிங்கிறது தான். ஸ்வாட்ஸ் நம்ம எஸ்ஆர்னோல தான் நம்ம இப்போ போயிட்டு Okay, இருக்கோம். okay. ஸோ அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் சிக்கல் இருக்கு. ஆமாம் கொஞ்சம் கத்தி இருக்கிறது சிக்கல் இருக்குது. சார் இப்போ 2025 வருது. நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரு பொது பலன் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ரொம்ப குறிப்பிட்டு இப்போ டேரோ ட்ரேடிங்க்கும் நம்ம அஸ்ட்ராலஜிக்கும் அதாவது சம்மந்தப்படுத்திக்கணும் அப்படிங்கிற Okay. மாதிரி ராசி பேஸாவே போயிடும். ஏன்னா பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு கொஞ்சம் ரிலேட்டபிளாக புரியுது. கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறனால 12 ராசிகளுக்கும் இப்போ நான் ஒரு ராசியாக சொல்கிறேன். நீங்கள் வந்து அதுக்கான கார்டு எடுத்து அதுக்கான பலனை சொல்லலாம் ஃபார் 2025. ஓகே ஓகேங்களா? ஸோ 2025க்கான டேரோ ட்ரேடிங் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேஷ ராசி. ஃபஸ்ட்டு Okay. ராசி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து த ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது. த ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலாக இருக்கட்டும், அவங்களோட தைரியம், ஸோ அதுக்கப்புறமா அவங்களோட ஹெல்த், இது சம்மந்தமாக அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக அவங்க பார்த்துக்கணும். ஸோ இதுதான் மேஷ ராசிக்கு மேஜராக அவங்க பண்ண வேண்டிய விஷயம். ஸோ திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு எச்சரிக்கை கார்டு. ஆமாம். ஓகே ஓகே. ஸோ இதை அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க பார்த்துக்கிறது கொஞ்சம் பெட்டர். ஏன்னா இது வந்திருக்கிறது ஸ்ட்ரென்த் கார்டு, இந்த மேஜர் அர்கானாவோட இந்த ஸ்ட்ரென்த் கார்டு அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. ஓகே ஓகே. ஸோ அதனால அவங்களோட தைரியமாக இருக்கட்டும், அவங்களோட அப்புறமா அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலு, அப்புறமா அவங்களோட ஹெல்த்து, இது கண்டிப்பாக அவங்க மேஜராக அவங்க பார்த்துட்டே இருக்கணும். ரிஷப ராசிக்கு என்ன மாதிரி? அவங்க இதில் ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது. ஓகே. ரிஷப ராசி அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஏதோ ஒரு விஷயம் புதுசாக ஒரு விஷயம் முடிஞ்சு புதுசாக ஏதோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த டெத் அப்படின்னாலே வந்து கவலைப்பட வேண்டிய டெத்துனா நெகட்டிவ் கார்டு இல்லை, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை அவங்களுக்கு குறிக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு சேஞ்சுங்கிறது அவங்கள வந்து டெஃபினட்டாக இருக்குது. ஸோ ஒரு மாற்றம், கண்டிப்பாக ஒரு மாற்றம் அவங்களுக்கு அது இருக்கும். செய்யற கண்டிப்பாக வேலையாகட்டும், எது வேணா இருக்கட்டும், கண்டிப்பாக ஒரு மாற்றம்ங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. அடுத்து மிதுனம் சார். ஸோ 3 ஆஃப் கப்ஸ். 3 ஆஃப் கப்ஸ் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்ஸு, ரிலேஷன்ஷிப்ஸு, இது எல்லாத்தையும் கைடன்ஸு, சப்போர்ட், இது எல்லாமே ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அப்போ அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து இந்த ராசியில் வந்து ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்குறாங்க, கைடன்ஸ் எதிர்பார்க்குறாங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த இயர் வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். மேரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மேரேஜுங்கிறது நடக்கும். அதே மாதிரி அவங்களோட இன்கேஸ் மேரேஜ் ஆனவங்க ரிலேஷன்ஷிப்ஸ், இது ரிலேட்டடாக அவங்க கொஞ்சம் எல்லாமே பார்த்துக்கணும். கைடன்ஸு, சப்போர்ட்டு, பார்ட்னர்ஷிப்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ், இன்கேஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்கன்னா அவங்க அதெல்லாம் கேர்ஃபுல்லாக அவங்க செக் பண்ணிக்கணும். இதெல்லாமே அவங்க பார்த்துக்கணும், எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அட் சேம் டைம் வந்து பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக தான் அவங்களுக்கு எல்லாமே நடக்கும். அடுத்து கடகராசி சார். கடகராசி அப்படின்னு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேரியட் வந்திருக்கு. இந்த சேரியட் அப்படின்னாலே வந்து அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு விஷயம். டிரான்ஸ்ஃபர்மேஷன், சேஞ்ச், ரீலொகேஷன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, இது எல்லாமே வந்து இந்த சேரியட் கார்டு. ட்ராவல், முக்கியமாக ட்ராவல் ஒரு விஷயத்த வந்து இது ரொம்ப நல்லா ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ வேறு ஒரு ட்ராவல் போகலாம், ஸோ லாங் ட்ராவல் எதாவது போகலாம், இல்லைன்னா வீடு மாற்றுறது, ஸோ இது எல்லாத்தையும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த சேரியட் கார்டு. அடுத்து சிம்மம். ஸோ ஒரு சில விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும். எக்ஸாம்பிள் அவங்களோட இன்டெலெக்ட் சம்மந்தமான, நாலேஜ் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், எஸ்பெஷலி லைக் ஒரு ப்ராப்ளம் எதாக இருந்தாலுமே கான்ஃப்ளிக்ஸ், அந்த விஷயத்துலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். எஸ்பெஷலி ஆப்போசிட் ஜெண்டர்ஸ் கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக இவங்க ஹேண்டில் பண்ணணும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே. அது ரிலேட்டடாக ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஆப்போசிட் ஜெண்டர் அந்த மாதிரி இருப்பாங்கள்ல, ஸோ எல்லா இடத்துலையுமே ஆப்போசிட் ஜெண்டர் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். கான்ஃப்ளிக்ஸ்லாம் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இவங்க. அடுத்து கன்னிராசி சார். ஸோ கன்னிராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ்னாலே மணி சம்மந்தமான இதுதான். ஸோ மேபி லைக் இவங்க என்ன பண்ணலாம்னா ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை டாக்குமெண்ட்ஸு ஹேண்டில் பண்ணுறது, அவங்க சிக்னேச்சர் போடுற இது, அப்புறமா கான்ட்ராக்டாக இருக்கட்டும், இது ரிலேட்டடாக அவங்க எல்லாமே ஹேண்டில் பண்ணுவாங்க. ஜாப்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது, எதுலாம் அவங்க சிக்னேச்சர் போடுறாங்களோ அது டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்களா, அது ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு இந்த இயர் நடக்கும், 2025ல நடக்கும். துலாம் ராசி. துலாம் அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு இந்த இயர் கொஞ்சம் ஆங்ஸைட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும், பதட்டம். அது ரொம்ப பதட்டம் படக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் அவங்க எடுத்துக்கூடாது. ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க ரொம்ப எடுத்துக்காமல் கொஞ்சம் காமாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஏதாச்சும் ஒரு கிறிஸ்டல்ஸை இவங்க ஹேண்டில் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து மூன் ஸ்டோன் இல்லை ரோஸ் குவார்ட்ஸை வந்து கொஞ்சம் அவங்கள காம் பண்ணுற மாதிரி கிறிஸ்டல்ஸை வந்து யூஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அடுத்து விருச்சிகம்.
த டூ ஆஃப் வேன்ஸ் அப்படிங்கிறது த டூ ஆஃப் வேன்ஸ் அப்படின்னாலே வந்து இது பார்ட்னர்ஷிப்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் அது எல்லாத்தையுமே குறிக்கிற ஒரு விஷயம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வைஸ் ஆகட்டும் பார்ட்னர்ஷிப் வைஸ் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. அது ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்கும். எக்ஸாம்பிள் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே கண்டிப்பாக இந்த 2025 உங்களுக்கு எல்லாமே நடக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அடுத்து தனுசு சார். ஸோ தனுசு அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து மேஜர் ஆர்க்கானால மூன் வந்திருக்கு. த மூன் அப்படின்னாலே வந்து அவங்களோட சைக்காலஜிக்கல் மனசு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் மூன் அப்படிங்கிறப்போ. ஸோ அப்போ வந்து அவங்களோட மைண்டை வந்து ரொம்ப காமாக இந்த இது அவங்க ரொம்ப பயப்படக்கூடாது, எதுக்கும் பயப்படக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் பண்ணணும். ஆங்ஸைட்டி டிப்ரெஷன்ஸ் எதையுமே வச்சுக்காம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ யாரையுமே கொஞ்சம் ஈஸியாக நம்பக்கூடாது இந்த வருஷம். அவங்க கொஞ்சம் இந்த ஹிடன் எனிமீஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கிரியேட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அதனால இவங்க கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த இயர் அவங்க இருக்கிறது பெட்டர். ஸோ தைரியமாக ஃபேஸ் பண்ண எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து மகரம் சார். இந்த ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறது இந்த பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களோட க்யூரியாசிட்டியை குறிக்குது. ஸோ அவங்களோட நாலேஜ் இது ஒரு ஈகர்னஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஒரு க்யூரியாசிட்டியில் போயிட்டு அவங்க எதுவுமே மாட்டிக்கூடாது. ஒரு க்யூரியாசிட்டி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வத்தில் போய் இறங்கிட்டு எந்த பிரச்சனை இல்லாமல் அதில் மாட்டிக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணணும். நான் க்யூரியாசிட்டியில் வந்துட்டேன்ப்பா, ஒரு இதில் ஒரு பண்ணணும்னு தோணுச்சு ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் எப்படி பண்ணுறது தெரியல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை ஸ்டடீஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அடுத்து கும்பராசி சார். இந்த 7 ஆஃப் வேன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 7 ஆஃப் வேன்ஸ் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேலஞ்சஸ் காம்படிஷன்ஸ் நிறைய காமிக்குது. அவங்களோட சேலஞ்சஸ் எல்லாமே வந்து எஃபர்ட்ஸ் நிறைய போடுவாங்க. எஃபர்ட்ஸ் நிறைய போட்டாலுமே அவங்களுக்கு வந்து என்னென்னா சேலஞ்சஸ் நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டோம் நம்மளுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆவாங்க. ஆனால் ரொம்ப சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாலுமே அது அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போகும். ஸோ அதனால் எஃபர்ட்ஸ் போடுறது தப்பு இல்லை. ஆக்சுவலாக அவங்களுக்கு கொஞ்சம் எஃபர்ட்ஸ் எவ்வளோ போடுறாங்களோ அவ்வளோக்கெல்லாம் அவங்க ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு அது வெளியே வந்துடலாம் அவங்க. மீனம். ஸோ த ஃபுல் கார்டு அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் பிகினிங்ன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுது. கார்ட்லேயே த ஃபர்ஸ்ட் கார்டு இது தான். ஸோ ஒரு ஃப்ரெஷ் பிகினிங் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. அவங்க எதையுமே இந்த இயர் பார்த்தீங்கன்னா அவங்க டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு கூலாக போகிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த கார்டே வந்து ஃபுல் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷ் பிகினிங் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஈஸி கோயிங், காட்ஸ் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல கார்டு அவங்களுக்கு. ஸோ ஒரு ஃப்ரெஷ் பிகினிங்கை குறிக்குது. அதுக்கப்புறம் அவங்க ஈஸியாக எல்லாத்தையுமே வந்து அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இந்த வருஷம் போயிடுவாங்கன்றது நல்லாவே தெரியும். சார் 12 ராசிகளுக்கான டேரோ ட்ரேடிங் பார்த்தோம். 2025 அவங்களுக்கு என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸுக்கும் உங்களுடைய டைமுக்கும் ரொம்ப நன்றி. Ananya's Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Charanam Homes brand of trust. 5,000 square feet வாங்கினா 5,000 square feet free.